ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இறால் தொக்கு நாம் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வெறும் சாதத்துலேயே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இதோட சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். வாங்க இந்த இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இறால் துண்டுகள் கழுவி வச்சுருக்கிறது. இப்போ ஒரு அடுப்பு மேலே கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதிலேயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இதை கல்லில் தட்டி வச்சுருக்கேன். இதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்துண்டுகளையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறால் துண்டுகளை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இறால் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்ததும் இப்போ நம்ம இந்த இறால் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய தீயில வைக்காமல், ரொம்பவும் சிம்மில் வைக்காமல் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை தட்டை அடிக்கடி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயை ஃபஸ்ட்லேயே நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. எப்போவுமே நம்ம கொஞ்சம் தாளிக்கிற வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கடைசியாக எண்ணெய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்மளுடைய எண்ணெயும் அதிகமாக செலவாகாமல் இருக்கும். பாருங்கள், நம்மளோட இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.